கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லும். அந்த 8க்குரிய சூரியன் 6இல் மறையும் பொழுது சொல்லவா வேணும், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்கள். அதாங்க அது. பொதுவாக மகரம் அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வை உடையது. குறிக்கோள் நோக்கி பயணிக்கும் உறவுக்கு ஒரு பாலம் அமைக்கின்ற மாதம் இது. ஏன்னா எதெல்லாம் பிரச்சனையாக இருந்தோம் அதெல்லாம் இப்போ தீர்வு, பிரச்சனையை பரிதிமுன் பணி போல் விளையிருமே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு இப்போ என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எது ரைட்டு, எது தப்பு, எது வேணும், இப்போ திருமணம் ரீதியாக பேசணும். ஏன்னா திருமணம் ரீதியாக நிறைய பேத்துக்கு திருமண காலகட்டம் எப்பொழுது என நிறைய பேரண்ட்ஸ் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மகர ராசியாக இருக்கிற ஆண் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குமா இருக்கு. ஆரம்பத்தில் சொல்லும்போது தெரிஞ்சிடும் 4ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையா. அப்போ அதுக்குண்டான பீம்லாம் போட்டு தான் கட்ட சொன்னேன். அப்போ தான் கட்டினார். இவர் தப்பிச்சிட்டாருங்க. மற்றவங்க அந்த நிலச்சரிவு மாதிரிலாம் வந்து அப்போ மலை தொடர்பு ஒட்டி இருக்கும்போது அதுக்குண்டான மாதிரி பார்க்குற மாதிரி இந்த ராசி எங்கே தங்கினாலும் வீடு சம்மந்தப்பட்டதில் அந்தந்த ப்ரிகாஷன் எடுத்து இதில் நிறைய பேர் சொன்னாங்க சேஞ்ச் நடக்கும், மாறாது. இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாறிட்டாங்க. அப்போ சொன்னாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன சேஞ்ச் வருதுங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ கலைத்துறையினர் நிறைய பேர் சினிமாவுக்கு ஆர்வம் அதிகமாகிச்சிருக்கு. சினிமாவில் போய் நடிக்கலாமா, சீரியல் நடிக்கலாமா, வாய்ப்புகள் பறக்குமா, மாடலிங் போகலாமா, இது மாதிரி ஒரு சில டெக்னீஷியன் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மகர ராசி இப்போ அடிக்கடி வருது. அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்போ பயணிக்கலாம்ங்கிற மாதிரி. சிகரம் தொடப்போகும் மகர ராசி அன்பர்கள், கூட்டாட்சி, கூட்டு சம்பந்தப்பட்டது, புது உறவுகள், இது போன்ற பல விஷயங்கள் நடக்க போது அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் இந்த ஆணி மாதம்னே சொல்லலாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லும். அந்த 8க்குரிய சூரியன் 6இல் மறையும் பொழுது சொல்லவா வேணும், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்கள். அதாங்க அது. பொதுவாக மகரம் அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வை உடையது. குறிக்கோள் நோக்கி பயணிக்கக்கூடியது. தனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, தனக்கு எது நடக்கும் நடக்காது வரைக்கும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. இந்த ராசி கலைத்துறைக்கு யோகமான ராசியின் ஒன்று. இப்போ பார்ப்போம். முதல்ல குரு பார்வை வந்து விட்டன. ஹம்ச ராஜயோகம் இருப்பதால் உறவு சம்மந்தப்பட்டதில் வலு பெறுகின்றன. உறவுங்கிறது ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், மனைவி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தாய் தந்தையர், ஆக மொத்தம் உறவு வகையில் உறவுக்கு ஒரு பாலம் அமைக்கின்ற மாதம் இது. ஏன்னா எதெல்லாம் பிரச்சனையாக இருந்தோம் அதெல்லாம் இப்போ தீர்வு, பிரச்சனையை பரிதிமுன் பணி போல் விளையிருமே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு இப்போ என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எது ரைட்டு, எது தப்பு, எது வேணும் வேண்டாம். இப்போ திருமணம் ரீதியாக பேசணும். ஏன்னா திருமணம் ரீதியாக நிறைய பேத்துக்கு திருமண காலகட்டம் எப்பொழுது என நிறைய பேரண்ட்ஸ் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மகர ராசியாக இருக்கிற ஆண் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குமா இருக்காதா, இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு பல இதாக இருக்கும். வயது வைந்த ஆண் பெண்கள் இதெல்லாம் முதிர்கன்னிகள், முதிர்கண்ணன்கள் இனி இல்லை. அப்போ அதுக்குண்டான காலகட்டம் வருது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நல்லதாக முடியும். கோச்சார ரீதியாக ராகுக்கு இது பரிகாரம் தேவைப்படும். ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் மட்டும் சுத்தம் பார்க்கக்கூடாது. அதுக்காட்டி சூட்சமங்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகர் லக்னம் பேர், அவர் மகர ராசியான லக்னம் பேர், அவர் லக்ன ரீதியாக பார்க்கும்போது அந்த அம்சங்கள் பாவகர்த்த அறிமுகம் போட்டு ராகு கூட வந்து நான் சொல்லும் போது சொல்லிட்டேன், சார் இது திருமண அமைப்புக்கு இப்போ இல்லை, இது இப்படி இதை பண்ணால் தான் பரிகாரம் பண்ணால் தான் ஒன்று இல்லை, பரிகாரம் ஆல்ரெடி பண்ணிட்டோன்னார். இப்படி பண்ணால் தான் அமைப்பு. கடைசியில் அவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது சார் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். என்ன இதுக்காக எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்ம பரிகாரத்தை நம்மளாக பண்ணித்தர போகிறோம், கோயில் ரீதியாக தான் சொல்கிறோம், அப்படி தான் பார்க்கணும். சரி, முக்கியமாக காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. உறவுகள் வலுப்படுகின்றன. ஒரு சின்ன இடம் மாற்றம் ஏற்படுது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வர மாதிரி வருது. ஒரு வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயை பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சு நடக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லக்கூடியது. இதில் நிறைய பேர் சொன்னாங்க சேஞ்ச் நடக்கும், மாறாது. இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாறிட்டாங்க. அப்போ சொன்னாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன சேஞ்ச் வருதுங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ கலைத்துறையினர் நிறைய பேர் சினிமாவுக்கு ஆர்வம் அதிகமாகிச்சிருக்கு. சினிமாவில் போய் நடிக்கலாமா, சீரியல் நடிக்கலாமா, வாய்ப்புகள் பறக்குமா, மாடலிங் போகலாமா, இது மாதிரி ஒரு சில டெக்னீஷியன் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மகர ராசி இப்போ அடிக்கடி வருது. அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்போ பயணிக்கலாம்ங்கிற மாதிரி. இப்பொழுது குழந்தைகள் ரீதியாக நிறைய பேர் குழந்தை கிடைக்குமா, குழந்தை அம்சம் இருக்கா, ஐவிஎஃப் வரைக்கும் போயிட்டோமே, எப்போ சார் குழந்தை பிறக்க உண்டு அப்படின்னு குழந்தை பாக்கியங்கள் வருகிற காலகட்டம் வந்து விட்டன.
இந்த குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தத்து குழந்தை எடுக்க மாதிரி சொல்லிட்டேன், ஐவிஎஃப் சொல்லியிருக்குது, இண்டிவிஜுவல். அப்போ ஏதோ ஒரு வகையில் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்லோங்கும். இந்த இடம், வீடு, சொத்துனா பார்த்திங்கன்னா உள்ளூர் விட்டு வெளியூரில் வாங்கினா நீங்கள் தங்க முடியுது, உள்ளூர்லேயே வாங்கினா அது வாடகைக்கு ஓட்டுற மாதிரி வருது. அப்போ சொத்து எங்கே வாங்குறீங்க? சொத்து உங்களுக்கா இல்லை வேறு எதுவா? பொருளாதார ரீதியாக பார்த்து பண்ணோம். ஒருத்தருக்கு மெயின் ரோடை ஒட்டி, இந்த கேரளா ஒட்டி ஒருத்தருக்கு காட்டினார். நீங்கள் தான் கட்ட போகிறேன்னு சொன்னேன். சார், லேண்ட் ஸ்லைடிங்கில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இங்கே கட்டாதீங்க, வேறு பக்கம் மாற்றுங்க. இல்லை சார், கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னார். ஏன் ஆரம்பத்தில் சொல்லும்போது தெரிஞ்சிடும் 4ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையா. அப்போ அதுக்குண்டான பீம்லாம் போட்டு தான் கட்ட சொன்னேன். அப்போ தான் கட்டினார். இவர் தப்பிச்சிட்டாருங்க. மற்றவங்க அந்த நிலச்சரிவு மாதிரிலாம் வந்து அப்போ மலை தொடர்பு ஒட்டி இருக்கும்போது அதுக்குண்டான மாதிரி பார்க்குற மாதிரி இந்த ராசி எங்கே தங்கினாலும் வீடு சம்மந்தப்பட்டதில் அந்தந்த ப்ரிகாஷன் எடுத்து தான் பண்ணணும். இப்பொழுது வண்டி வாகனங்கள் ஆர்வம். சார், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும். ஒரு சிலர்லாம் இப்போ நல்ல வண்டி வாகனம் இருந்தாலும் வேறு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பென்ஸ் வச்சுருக்காரு, ஆனால் ஒரு சாதாரண ஒரு நார்மல் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். என்னங்க இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் ஓட்டுறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, டிராஃபிக்கில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருதுங்கன்னார். அப்போ அவரே இண்டிவிஜுவலாக ஓட்டுறாரு. கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, அப்போ ப்ரெஷரான இடத்துல ஸ்க்ராச்சஸ் விழுந்துருதுன்னு. அப்போ எதெல்லாம் கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இப்பொழுது மாணவர்கள் கல்வியல் ரீதியாக மிகப்பெரிய யோகம் பிடிக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டு, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டு, மருத்துவராக, இன்ஜினியராக என்ன கல்விங்கிற யோகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். நிறைய பேர் அதிர்ஷ்டங்கள் கதவை தரலாம். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிறந்து விட்டன. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம். இப்போ சூட்சமத்துக்கு வருவோம். சார், பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு. சார், பிஸ்னஸ் எப்போ சார், ஏன் சார் பண்ணாமல் இருக்கீங்க? வேகப்படுத்துங்கள். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு சுக்கிர கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். உங்கள் தொழில் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்து போக போகத்தான் அதிகரிக்கும். இந்த சூட்சமாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் தொழில் இப்போது லாபங்கள் இரட்டிப்பாகும் சூழ்நிலை வந்து விட்டன, மிகப்பெரிய யோகம் உண்டு. அப்போ தொழிலில் கூட்டா தனித்தா அதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். கவர்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும். கவர்மெண்ட்டு சட்டத்திட்டத்துக்கு எகென்ஸ்டாக மட்டும் பண்ணக்கூடாத ராசி இந்த மகர ராசி மாட்டிக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார், இதெல்லாம் சொன்னீங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும்? ஹெல்த்து தாங்க கொஞ்சம் இருந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. உறவுகள் இவ்வளோ வலுப்புன்னு சொன்னாலே, அப்போ பெரியவங்க அவங்க குடும்ப ரீதியாக அவங்களுக்கு தொந்தரவு, குடும்ப உறவுகளை சின்ன சின்ன தொந்தரவு வந்து அதெல்லாம் சரியாகும் காலகட்டம் வருது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் ஒரு சில வழிபாடுகள் தேவை. காவல் தெய்வ வழிபாடுகள், கன்னிமார்கள், சப்த கன்னிகள், விருமன், இது போன்ற வழிபாடுகள் பண்ணிக்கலாம். ஐயப்பன் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றன. லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க மாதமாக இருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு கேள்விகள், சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.